முத்துப்பாண்டி முகத்துல கறி பூசி கார்த்திக் கபடியில ஜெயிச்சு காட்டினா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முத்துப்பாண்டி போட்ட பக்கா திட்டத்தினால அங்க சரவணனோட கால் உடைக்கப்பட்டதுனால இங்க கண்டிப்பா கபடியில ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சவால் விட்டுட்டு இருந்த கார்த்திகோ இங்க ஒருத்தரா அங்க கபடி விளையாடுறதுக்காக அனுப்பி விடுறாரு. ஆனாலும் இங்க ஆப்போசிட் பார்ட்டிங்க இருக்கிறது அங்க வர எல்லாரையுமே தன்னோட கையில வச்சிருந்த அந்த கத்திகளால ஒருத்தரையும் கீறல் பட்டு அங்கேயே அடிபட்டு கீழவும் விழ ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்த கார்த்திக் ராஜாவோட ஃப்ரெண்டு இளையராஜா இங்க கார்த்திக் கிட்ட வந்து, கார்த்தி கண்டிப்பா யாருமே ஜெயிக்க முடியாது போல இருக்கு. ஏன்னா எதுதா போல விளையாடுறவனுங்க திட்டம் போட்டு கையில ஏதோ கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க, கை எலும்பெல்லாம் உடைக்க ஆரம்பிக்கிறானுங்க. அதனால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இளையராஜா சொல்ல, உடனே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே முழிச்சுக்கிட்டு இருக்க கார்த்திக் கிட்ட இங்க ரேவதி இருந்துகிட்டு, பாருங்க கண்டிப்பா இவங்கெல்லாம் உள்ள இறங்குனா யாருமே ஜெயிக்க முடியாதுதான் போல இருக்கு. அவங்க ஏதோ திட்டம் போட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனிமேலும் அமைதியா இருந்து பிரயோஜனமே கிடையாது. நீங்க இறங்கி விளையாடுங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேவதி கார்த்திக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்க, கார்த்திக்மே அங்க இறங்கி கபடிக்குள்ள விளையாட ஆரம்பிக்கிறாரு. விளையாட ஆரம்பிச்சதுல இருந்து ஒருத்தரா அங்க தொட்டு தொட்டு எல்லாருமே அவுட் ஆகி வெளியே வர, இன்னொரு பக்கம் இங்க முத்துப்பாண்டிக்கோ என்ன பண்றது ஏது பண்றது இப்படி எல்லாருமே சொதப்பி வச்சு இப்படி அவன் முன்னாடி நம்மளை அவமானப்படுத்த போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருக்காரு முத்துப்பாண்டி. இன்னொரு பக்கம் இங்க சந்திராவோ அங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா கண்டிப்பா ரேவதியும் கார்த்திக்கும் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும்க்கா, நீங்க வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கிட்ட சந்திரா சொல்ல, உடனே ஈஸ்வரியோ என்ன சந்திரா சொல்ற, ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க? அக்கா எனக்கு தெரிஞ்ச ஊர்ல தான்க்கா இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒரு கபடி போட்டியில கலந்துக்கிறதுக்காக அங்க அவங்களோட ஃப்ரெண்டை பார்க்க போய் கடைசியில் அந்த கார்த்திக் கபடி போட்டியில கலந்துக்கிட்டு இல்லாத அலப்பறையெல்லாம் அந்த ஊர்ல பண்ணிக்கிட்டு இருக்கானா. பாருக்கா நாம அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு திட்டம் போட்டா கடைசியில அந்த கார்த்திக் ரேவதியோட மனசை மாத்தி ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ இங்க ஈஸ்வரி கிட்ட சொல்ல, சந்திராவுக்கு ரொம்ப கோபம் வந்து, சந்திரா சொல்ற அப்படியா, முடியாது, கண்டிப்பா அவன் கூட போயிருக்கிற ரேவதி என்கிட்ட மறைச்சு போயிருக்கா. அவங்க ரெண்டு பேரையுமே சும்மா விடக்கூடாது. முதல்ல எந்த ஊருன்னு சொன்னேன்? அக்கா நான் தான் சொல்றேன்ல, ஊரெல்லாம் இருக்கட்டும், நீங்க வாங்க நாம போகலாம், நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திக் போயிருக்க ஊருக்குமே இங்க ஈஸ்வரியை அழைச்சிக்கிட்டு சந்திரா கார்ல போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க கபடியை ஜெயிச்சு காட்டி எப்படியாவது ஊர் மக்களை அந்த கோவிலுக்குள்ள விட்டாகணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோட இறங்கின கார்த்திக் அங்க இருக்க எல்லாரையுமே அவுட் செஞ்சு கடைசியில கார்த்திக் இங்க ஜெயிக்கவும் ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்துல அங்க கார்ல அழைச்சிக்கிட்டு வந்த சந்திராவோ இங்க ஈஸ்வரி வேக வேகமா அங்க கபடி நடக்கிற இடத்துக்கும் வர, அங்க கார்த்திக் ஜெயிச்சினதும் அங்க இருந்த எல்லாருமே கார்த்திகை தூக்கி ரொம்பவுமே ஆர்ப்பாட்டமா அங்க எல்லாருமே சந்தோஷமா அங்க மாலை மரியாதையோட கார்த்திக் நடத்துறத பார்த்ததும் இங்க ஈஸ்வரிக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியா இருக்கு. இன்னொரு பக்கம் அங்க ரேவதி சந்தோஷமா நின்னுகிட்டு இருக்க, ஈஸ்வரி அங்க ரேவதி கிட்ட வந்து ரேவதிய பார்த்ததும் ஈஸ்வரி ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க. ஏய் ரேவதி, என்ன காரியம் பண்ணிருக்க? ஆமா, எதுக்காக என்கிட்ட சொல்லாம வீட்ல நீ பாட்டுக்குன்னு தூங்குற மாதிரி நடிப்பு நடிச்சுட்டு இங்க வந்து இவன் கூட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கியா? இப்படி பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அங்க ரேவதியை பார்த்து கேள்வி கேட்க, உடனே ரேவதி இருந்துக்கிட்டு, அம்மா இல்லம்மா, நான் இங்க வந்ததுக்கே வேற காரணம், கடைசியில இங்க வந்ததுக்கு அப்புறம் தாம்மா இப்படி எல்லாம் நடந்துருச்சு. அம்மா நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல, கூட இருந்த சந்திராவோ, ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் கூட வந்ததும் இல்லாம அதை நீ நியாய வேறப்படுத்திக்கிட்டு இருக்கியா? ஆமா, அங்க நாங்கெல்லாம் எப்படி பயந்து போயிட்டோம் தெரியுமா நீ காணும்னு சொல்லி. கடைசியில பார்த்தா இந்த கார்த்திக் கூட வந்து இங்க சந்தோஷமா ஜாலியா இருந்துகிட்டு இருக்க. அக்கா இதையெல்லாம் என்னன்னு கேளுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அங்க ஈஸ்வரிய இன்னுமுமே கோபப்படுத்தி விட, உடனே அங்க இருந்த ரேவதியோ, அம்மா இல்லம்மா, என்னோட ஃப்ரெண்டு மீனாட்சி வீட்டுக்கு தாம்மா வந்தோம், அங்க அவளுக்கு சீர் கொடுக்கலான்னு வந்தோம். கடைசியில பார்த்தா அவளோட புருஷன் காலில் அடிபட்டு இது ஒரு சதி திட்டமா இருந்தது. இவங்க எல்லாருமே இந்த கபடியில ஜெயிச்சா கோவிலுக்குள்ள விடுவோன்னு சொல்லி இந்த ஊர் மக்கள்லாம் ஒரு திட்டத்தோட இருக்கவே இதுல ஜெயிக்க முடியாத நிலைமை ஆயிடுமோன்னு சொல்லிட்டு தான் கார்த்திக் உள்ள இறங்கி விளையாடுறாருமா. இப்போ கார்த்திக்
உள்ள இறங்கி கடைசியில ஜெயிச்சிட்டாருமா, கொஞ்ச நேரம் இருமா, அவர் கப்பு வாங்கிடுவாரு, அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அவரை நம்ம கையோட அழைச்சிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேவதி அங்க இருந்த ஈஸ்வரி கிட்ட சொல்ல, ஏய் என்ன, நானே செம கோவத்துல வந்திருக்கேன், இதுல என்னமோ அவனோட பாராட்ட வேற என்ன இங்க நின்னு பாத்துக்கிட்டு இருக்க சொல்றியா? என்னோட கோவத்தை பத்தி உனக்கு தெரியும்ல, பேசாம கிளம்பி வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியோ ரொம்ப கோபத்தோட அங்க நின்னுகிட்டு இருந்த ரேவதி கிட்ட சொல்ல, முடியாதுமா, என்னால முடியாது, கார்த்திக் கப்பு வாங்குறத நான் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க 2 பேருமே மாறி மாறி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க. அதே நேரம் ஊர் மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்க. அங்க நடுவரோ இங்க முத்துப்பாண்டி கிட்ட, என்னப்பா முத்துப்பாண்டி, கடைசியில கார்த்திக் தம்பி தான் இந்த ஊர் மக்களோட கபடியோடு ஜெயிச்சு கடைசியில கப்பும் வாங்கி கொடுக்க போறாரு, இதுல உனக்கு கொஞ்சம் கடுப்பா இருந்தாலும் என்ன பண்றது, நீயும் இந்த ஊர் தலைவர் தானே, அதனால வா, உன் கையாலேயே இந்த கப்பை கார்த்திக் கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஊர் தலைவரும் சொல்ல, வேற வழி இல்லாம எப்படியாவது இங்க இருக்க எல்லாரும் முன்னாடியும் நாம நல்லவனா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டியோ ஊர் நடுவர் சொன்னதுனால அந்த கப்பையும் வாங்கி இங்க கார்த்திக் முன்னாடி கார்த்திக் கிட்டையும் கொடுக்க, கார்த்திக்கு ரேவதிக்குன்னு எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்தாலும் ஆனாலும் முத்துப்பாண்டி, நீ எப்படி இந்த ஊரை விட்டு நீ ஒழுங்கா இந்த ஊரை விட்டு வெளியே போறேன்னு நானும் பார்த்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கடுங்கோபத்தோட அங்க நின்றுகிட்டு இருந்த ரேவதியையும் கார்த்திகையும் முறைச்சிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மீனாட்சி சரவணன்னு எல்லாருக்குமே சந்தோஷமாகி இங்க கார்த்திக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.